பாசிப்பயிறு அவிச்சு வடித்த அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நான் எவ்வாறு ரசம் செய்கிறேனான்றதை பதிவிட்டிருக்கிறேன். பாசிப்பயிறு அவிச்சு வடித்த தண்ணியில் அதிகமான சத்தும் இருக்குது. மிளகு, சின்ன சீரகம், உள்ளியை எவ்வாறு இடித்தெடுக்க வேணும். பெரிய நெல்லிக்காய் அளவு பழப்புளி எடுத்திருக்கிறேன். 1/2 கப் தண்ணீர் சேர்த்து புளிக்கரைசல் செய்தெடுக்க வேணும். பாசிப்பயிர் வடித்த தண்ணியில் 2.5 கப் இருந்தது. மஞ்சள் தூள், கரைத்து வச்சிருக்கிற புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாக்கிக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் சேர்த்து பொரிப்பட்டு வந்ததும் வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விடுறேன். வெங்காயம் வதங்கி வந்ததும் செத்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக பொரிய விட வேணும். தக்காளி பழம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விடுறேன். தக்காளி வதங்கி வந்ததும் கலந்து வச்சிருக்கிற பயர் தண்ணி, இடித்து வச்சிருக்கிற அந்த பொருட்களையும் சேர்த்து கொதிக்க விட வேணும். உங்களுக்கு விருப்பம் வேண்டா தக்காளி வதங்க விடுற நேரம் மரக்கறி சூப் கட்டி அல்லது கோழி சூப் கட்டி சேர்த்து வதங்க விட்டு ரசம் செய்தீங்களா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். ரசம் இவ்வாறு ஒரு கொதி வந்ததும் மல்லியில சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம்.